தல தோனி பத்தி ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எல்லாருக்குமே ஒரு பெரிய கேப்டனா தெரியும், ஒரு பெரிய பிளேயரா தெரியும். பட் ஆனா ஒரு செம்மையான இன்வெஸ்டர் அப்படின்றது வந்து இந்த ரீல் முடிக்கிறதுக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எஸ், அவரோட டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரீல்ல ரிவீல் பண்ண போறேன். தோனிக்கு இவ்வளோ முகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஃபேமஸான கம்பெனி என்னன்னா கருடா ஏரோஸ்பேஸ். ஸோ ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடா வந்து அவர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காரு. தோனி இந்த கம்பெனில 4 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்டேக் ஹோல்டராகவே இருக்காரு. கம்பெனி நம்பர் 2 ரிஜி. நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களோட டூல்ஸை மானிட்டைஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்ம நிறைய இன்டர்வியூஸ் தோனி இது பார்த்துருக்கோம் ரீசெண்டா. அவரோட ஒய்ஃப் பத்திலாம் கூட பேசியிருப்பாரு. ஸோ அது எல்லாமே ரிஜியோட இன்டர்வியூஸாக தான் இருக்கும். கம்பெனி நம்பர் 3 ப்ளூ ஸ்மார்ட். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் பேஸ் பண்ண ஒரு பிராண்ட். அண்ட் இவங்க வந்து பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாள் ஓலாமா நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸா தெரிய வரும்னு கூட சொல்லலாம். இதுலயுமே தோனி வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கம்பெனி நம்பர் 4 இ மோட்டர். இந்த கம்பெனி வந்து எலக்ட்ரிக் பைசைக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் நிறைய வந்து பைசைக்கிள்ஸ் திருப்பி வந்து இருக்க போகுது அப்படின்றதுனால இந்த ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் கம்பெனி நம்பர் 5 டக்டா ராஹோ. இது வந்து ஒரு ஃபிட்னஸ் பிராண்ட். எப்படி நம்ம வந்து ஸ்லாம் பார்க்குறோம், நிறைய சூப்பரான ஃபிட்னஸ் பிங்க் பார்க்குறோம், அந்த மாதிரி டக்டா ராஹோன்றது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் நாள்ல இதை பத்தியும் நம்ம பார்ப்போம். இது இல்லாம தோனிக்கு எக்கச்சக்கமான பிசினஸஸ் இருக்கு. இது டாப் 5 இண்டஸ்ட்ரி. ஸோ இங்க இருந்து நம்ம தோனி கிட்ட வந்து கத்துக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மணி வந்து அவருக்கு நிறைய எக்ஸஸாவே வந்துருச்சு. பட் ஆனா அதையும் தாண்டி அவரோட பேஷன், பிசினஸ்ல அவருக்கு இருக்கிற ஒரு கிரேஸ், எந்தெந்த இண்டஸ்ட்ரியுமே நான் வந்து விட்டு வைக்க கூடாது, நான் நிறைய ரீச் பண்ணணும். தோனி ஸ்கூல் நடத்துறாரு, தோனியோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிட்டே போகலாம். பேஷன் தான் நம்ம எல்லாருமே டிரைவ் பண்ணுது அப்படின்றதுக்கு வந்து அவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தல தோனி. அண்ட் நம்ம தல தோனியோட வழியை நம்மளும் ஃபாலோ பண்ணி மாஸ் பண்ணுவோம் நம்மளோட லைஃப்ல. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ.